ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மர்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆக்சுவலி இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த எபிசோட் எல்லாத்தையுமே நார்மல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற எபிசோட் தான் ஒரு நார்மலான எபிசோட். வளவலன்னு பேசி நான் ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மர்டல் கிங் சீசன் 3 எபிசோட் 5. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போறான். வாங்க சார் வாங்க, இருக்கிறதுலே ரொம்பவோ கம்மியான விலையில அருமையான ஸ்வாட்ஸை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒருத்த வித்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு நல்ல கண்கள் சார், என் கடையோட பொக்கிஷத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஸ்வாட் ஒரு ஏன்ஷியன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இதை பார்த்தா பழைய ஸ்வாட் மாதிரியே தெரியலன்னு அவங்க அப்பா கேட்கவும், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன். இதை ஒரு கல்டிவேட்டர்ஸ் கேவ்ல இருந்து ரகசியமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இதை விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்வாட் டெஸ்டினி உங்ககிட்ட தான் சேரணும்னு இருக்குது. இது வெறும் 80,000 ரூபா தான் அப்படின்னு அவன் சொல்லவும், என்னது 80,000 ரூபாயா? யாரடா ஏமாத்த பாக்குற, வா வாங்கலிங் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா அவனை கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ எடுத்த அந்த வுட்டன் ஸ்வாட்ல பவர் இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். சார் 80,000 வேணா ஒரு 8,000 ரூபா தாங்க அப்படின்னு அவன் கேட்கறான். வேண்டாம் வேண்டாம், நம்ம ஹீரோ அப்பா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்ம சிட்டியோட டாப் ஸ்வாட்மேன் 4 பேரும் நம்மள யாரு பெஸ்ட்னு சொல்லி ஃபைட் பண்ணலான்னு ரெடியா நின்னுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கார்னர்லயும் ஒவ்வொரு ஸ்வாட் லெஜண்ட் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என்னாச்சுன்னா, ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்வாட்ஸ்மேன் ஒயிட் கலர் ரோப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டாப் ஸ்வாட்ஸ்மேன் 4 பேரையும் ஒரே நேரத்துல சேலஞ்ச் பண்ணா. யார் நீ, எங்க கண்டஸ்டன்ட் ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லி ஸ்வாட்ஸ்மேன் கேட்கவும், எல்லாரும் என்ன ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த மிஸ்டீரியஸ் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிட்டு 4 பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனையும் அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு, நான் தேடுற ஸ்வாட் உங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரோப் போட்டிருந்த அந்த மிஸ்டீரியஸ் ஸ்வாட்ஸ்மேன் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு ஹாக்வா சொல்லிட்டு இருக்கவும், நம்ம ஊரோட பெஸ்ட் 4 ஸ்வாட்ஸ்மேன் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல, சும்மா போய் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு செங் சொல்றான். நான் உண்மைதான் சொன்னேன் ஹாக்வா சொல்றான். செங் வாங்லிங் ஃபைட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப டீச்சர் கூப்பிடுறாங்க. எப்ப வாங்லிங் உடன் ஸ்வாடியா வச்சிருக்க, உன் ஸ்வாட் உடஞ்சிட்டா ரிப்பேர் பண்ற காசை என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு செங் சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு மண்டையாட்டுறான். இப்போ செங் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோட கண்ட்ரோல்ல அவன் ஸ்வாட் இல்ல, அந்த ஸ்வாட அதுவாவே வந்து செங்கோட ஸ்வாட வளைச்சு விட்டுருது. அச்சோ போச்சு, எங்க அப்பா திட்டுவாரே அப்படின்னு செங்க அழுதுட்டு இருக்கான். ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணாதன்னு தானே சொன்ன ஜிகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம ஹீரோட பேச்சு அது கேட்க மாட்டேங்கி சண்ரங்கோட ஓஷன் ஸ்வாட அவா கண்ட்ரோல்ல இல்லாம நம்ம ஹீரோனுக்கு ஸ்ட்ரைட்டா போகுது. வாங்கலிங் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சண்ரங் கத்துறதுக்குள்ள டக்குன்னு நம்ம ஹீரோ போய் அதை அட்டாக் பண்ணுவோம். பார்த்தா நம்ம ஹீரோட ஸ்வாட் மேல அந்த ஓஷன் ஸ்வாட் எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருக்கு. செங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோட ஸ்வாட் வெளியே வர மாட்டேங்கி. வாங்லிங்கோடது உடன் ஸ்வாட் தானே, அதுக்கிட்ட எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. வாங்லிங்கோட ஸ்வாட் அவேக்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு. நார்மலா ஸ்வாட் ஸ்பிரிட் நம்ம பேச்ச கேட்கும், அவேக்னிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்வாட் ஸ்பிரிட் நம்ம கிட்ட போராட்டம் பண்ணும் அப்படின்னு லென் சொல்லவும், என் ஸ்வாட் ஏன் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சண்ரங் கேட்கறா. இதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகி ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவேக்னிங் ஸ்டேஜ்ல இருக்குது ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட் பண்ணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதை சரி பண்ண வாங்க நம்ம ஸ்வாட் டாமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி லென் இவங்க எல்லாரையும் ஸ்வாட் டாமுக்கு கூட்டிட்டு போறா. என்னோட ஸ்பிரிட் சிஸ்டரை நான் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன், அவங்களும் நானும் இங்க தான் இருக்கிறோம், எல்லா ஸ்வாடையும் நாங்க இங்க சரி பண்ணுவோம் அப்படின்னு லென் சொல்லுவோம். ஆமா, இங்க ஏன் வெளியே இவ்வளவு ஸ்வாட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. சரி பண்ண முடியாத ஸ்வாட் எல்லாத்தையும் இங்க தான் அனுப்புவாங்க, கிட்டத்தட்ட இந்த ஸ்வாடுக்கு இது ஒரு கல்லறை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லெனிபாவா சிஸ்டர் போய் கூப்பிடுறா. ஷாமி எங்களோட ஸ்வாட சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் என் லீச்சாவை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சென் போய் கேட்கறான். எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி லென்னோட சிஸ்டர் கூட்டிட்டு போயிட்டு எங்களோட ஸ்வாட பார்த்துட்டு இது சீரியஸ் கண்டிஷன்ல இல்ல, காப்பாத்திடலாம்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, அந்த ஸ்வாடியா ஒட்டிட்டு இருக்குன்னு கேட்கவும் இவங்களும் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒட்டிட்டு அவனோட ஸ்வாட அதுல இருந்து வெளியே எடுக்கவும் பார்த்தா லென்னோட சிஸ்டர் மேல போயிட்டு நம்ம ஹீரோட ஸ்வாட் ஒட்டிக்கிடுது. ஓஷன்ஸ் இங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு சண்ரங் கேட்கறா. ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் அவேக்னிங் டயத்துல ஆப்போசிட் செக்ஸ் கூட அட்ராக்ட் ஆகும், அதனாலதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அவேக்னிங் ஸ்டேஜ்ல இது கன்ஃபியூஷன்ல இருக்கும், அதான் காரணம்னு சொல்லவும், அப்ப இந்த ஸ்வாடுக்கு எதுவும் கவுன்சிலிங் கொடுக்கணுமான்னு ஹாக்வா கேட்கறான். ஷாஹி அந்த இடத்துக்கு வந்து மாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கவும், ஸ்வாட ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க, நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு லென்னோட சிஸ்டர் கேட்கறா. ஊருக்குள்ள ஒயிட் ரோப் போட்டுக்கிற ஒரு ஸ்வாட்ஸ்மேனால தான் பிரச்சனையே, பாக்குற எல்லாரையும் சண்டை கூப்பிட்டு அவங்க ஸ்வாட வளைச்சு விட்டு யாராலுமே அந்த ஒயிட் ரோப் போட்டுக்கிற ஸ்வாட்ஸ்மேனை தடுக்க முடியல அப்படின்னு ஜுவாஹி சொல்றான். 7 ஸ்டார் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா ஸ்வாடும் வளைஞ்சிருக்கு, இந்த ஸ்வாடு வளைஞ்சிருக்கதை எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு செங் யோசிக்கிறான். அந்த ஒயிட் ரோப் போட்ட ஸ்வாட்ஸ்மேன் உடன் ஸ்வாட் தான் யூஸ் பண்ணதான் ஜுவாஹி சொல்லவும், எல்லாரும் நம்ம ஹீரோவை லுக்க விடுறாங்க. ஒயிட் ரோப் போட்டுக்கிற அந்த ஸ்வாட்ஸ்மேன் இப்போ சிட்டிக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. மாஸ்டர் ஜுவாஹி எங்களோட ஸ்வாட்லாம் நல்லா தான் இருக்கு, நாங்க சண்டைக்கு போறோம் அப்படின்னு சண்ரங் சொல்லுவான். நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கேட்கறான். டேமன் ரேஸ் கூட சேர்ந்து சண்டை போட்டுக்கோம் மறந்துட்டீங்களா அப்படின்னு செங் சொல்றான். எல்லார் ஸ்வாடும் வளையதா செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ரோப் போட்டவா சொல்றா. மைலேடி இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம ஆளுங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஸ்வாடே இருக்காது அப்படின்னு யோசிக்கோட ஆள் சொல்றான். அப்ப இன்னொருத்த வந்து 7 ஸ்டார் ஸ்குவாட் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். நம்ம கிளம்பலான்னு யோசிக்க கூப்பிடுறா. எல்லாருமே அங்க இருந்து போயிருக்காங்க. என்ன தோக்கடிக்கிற லெவலுக்கு ஒரு ஸ்வாட் கூட வாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அப்ப ஹாக்வா டக்குன்னு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே சண்ரங் அவளோட ஓஷனை வச்சு சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்றா. சண்ரங்கோட ஸ்வாட 2 துண்டா கட் பண்ணாலும் அது வாட்டர்ன்றதுனால எதுவும் ஆகல. லினவா டீமன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றா. பரவாயில்ல, இப்ப கொண்டு வந்திருக்கிற ஸ்வாட் எல்லாம் வளையறது இல்ல, ஆனாலுமே இது அந்த லெவலுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங்கோ இல்ல அப்படின்னு சொல்லி அவ ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் திறமசாலியா இருந்தாலும் உங்களால மட்டும் தான் முடியும்னு ஸ்வாகி சொல்லுவோம். நம்ம ஹீரோவா அவன் ஸ்வாட் கிட்ட வா ஃபைட் பண்ணலான்னு கூப்பிடுறான். வரமாட்டேன் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் அடம் பிடிக்குது. என்னோட சிஸ்டர் வந்து எதுக்காக நீ என் கிட்ட ஒட்டிட்டு இருக்கன்னு கேட்கவும், ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் சொல்லவும், எனக்கு எந்த மாதிரி ஸ்வாட பிடிக்கும் தெரியுமா, மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஸ்வாட தான் அப்படின்னு சொல்லி என்னோட சிஸ்டர் சொல்லவும், நான் ரொம்ப பவர்ஃபுல் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம
ஹீரோ ஸ்வாட் சொல்லுது. சந்திரன் பறந்து வந்து விழப்போ நம்ம ஹீரோ அவளை பிடிக்கிறான். வேற யாராச்சும் இருக்கீங்களா, இன்னும் ஒரு ஸ்வாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் அவ அட்டாக் பண்ண வரா. இவங்களை நான் அவனை காயப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண போகவும் நீயா அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். சார் நீங்க திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த கடைக்கார சொல்லவோ இதை யாரையா வாங்க வந்தா அந்த உடன் ஸ்வாடை எடுத்துக்கிட்டேன் எவ்வளவு அப்படின்னு கேட்கவும் 800 ரூபாய் அவன் சொல்றான். இந்த ஸ்வாடோட ஷெல்த் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்ததே நம்ம ஹீரோ கேட்கறான். கடைக்காரன் அதை அவன் பின்னாடி தான் ஒளிச்சு வச்சிருக்கான். இந்த ஸ்வாடுக்கு ஷெல்த் கூட இல்ல, இதெல்லாம் 800 ரூபாய்க்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கம்மியான ரேட்டை கொடுத்து நம்ம ஹீரோ அப்பா அதை வாங்கிட்டு போயிருந்தாரு. சோ நம்ம ஹீரோ ஸ்வாடோட உரையான ஷெல்த் தான் இந்த லேடியா இருக்குது, சிஸ்டர் நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வந்து பாக்குறான். நம்ம ஹீரோ அவன் ஸ்வாடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவளோட நெஞ்சிலேயே இறக்குறான். நீ தான் என் ஸ்வாட் ஒன்னதான் தேடிட்டு இருந்தா அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோவோட ஸ்வாடும் அதோட ஷெல்த்தோ இப்போ ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஸ்வாட்ஸ்மேன் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தா அந்த கிரிமினலை வந்து 7 ஸ்டார் ஸ்குவாட் தோக்கடிச்சு சுப்ரீம் ஜெயில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சுவாகி சொல்லுவோம். என் பேர் எதுவும் வெளியே வரலையே நம்ம ஹீரோ கேட்கறான். வழக்கம் போல உங்க பேர் இதுல வெளியே வராது நான் பாத்துக்கிட்டேன். ஆமா உங்க ஸ்வாடோட ஷெல்த் எங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ கூட்டிட்டு போய் காமிக்கிறான். பார்த்தா அவ பெண்ட் பண்ண ஸ்வாட் எல்லாத்தையும் அவளையே சரி பண்ண விட்டு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் வீடியோ கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எவ்வளவுதான் ஒரு ஸ்வாட் ரொம்பவே ஷார்ப்பா இருந்தாலும் அதோட ஷெல்த் இல்லாம அது கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோ உட்டன் ஸ்வாட சின்ன வயசுலயே செலக்ட் பண்ணிருப்பான். பட் கடைக்காரன் பண்ண சூழ்ச்சியால ஸ்வாடும் அதோட ஷெல்த்தோ பிரிஞ்சிருப்பாங்க. ஸ்வாட் அவேக்னிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ஷெல்த்தோ அவேக்னிங் ஸ்டேஜ் ஆகுறதுனால தான் இந்த ஸ்வாடோட கவரே வந்துட்டு ஸ்வாட தேடி வந்திருக்கு. இப்போதைக்கு கதை ஸ்லோவா பண்ணாலுமே போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.